இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். வணக்கம், நான் உங்கள் கீதா வெங்கடேசன். இன்னைக்கு கருவேப்பிலை தொக்கு பண்ண போகிறேன். அது பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள்கள் என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்க்கலாமா? கருவேப்பிலை, காய்ந்த மிளகாய், உளுத்தம்பருப்பு, புளி, பெருங்காயம், கல்லுப்பு, வெந்தயம், கடுகு, நல்லெண்ணெய். எங்கள் ஆற்றுலேயே கருவேப்பிலை இருக்குது. நான் இப்போ அதை பறிச்சுக்கிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறது. ஒரு 2 கை கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். ஒரு 5 காய்ந்த மிளகாய், கொஞ்சமாக புளி, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்புறமா பார்த்துன்னு கூட போட்டுக்கலாம், அதிகமாக போட்டுறக்கூடாது. இப்போ இதை அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக விட்டால் போதும். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு அரைக்கலாம். இப்போ பார்க்கலாம். நல்லா மசிஞ்சுட்டு இப்போ இதை எடுத்து வேறு பவுலில் மாற்றிக்கலாம். ஒரு இரும்பு சட்டியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வைக்கலாம். காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுத்து. இப்போது கடுகு போடலாம். கடுகு இப்படி வச்சுட்டேன்னா கடுகு வந்து மேலே வெடிக்காது, இந்த கரண்டிலே வெடிக்கும். கடுகு நல்லா வெடிக்கணும், இல்லாட்டா கசக்கும். இப்போ வெந்தயம் போடுறேன். வெந்தயம் வந்து போட்ட உடனேயே பொரிஞ்சிடும். இப்போ கொஞ்சம் உளுத்தம் பருப்பு போடுறேன். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுதை போடலாம். நான் அதனால தான் கரண்டியில் போட்டேன், இல்லாட்டா மேலே தெளிக்கும். அவ்வளோதான், இனிமேல் தெளிக்காது. எண்ணெய் நிறைய விட்டுருக்கேன். இது நல்லா சிம்மில் வச்சு ஒரு நிமிஷம்தான். அந்த கருவேப்பிலையோட பச்சை அந்த வாசனை, மிளகாயோட பச்சை வாசனை, இது எப்படி வேணாலும் பண்ணலாம். எல்லாத்தையும் வதக்கி வறுத்து, புளியை கூட வறுத்து கூட அரைச்சி அப்படியும் தொக்கு பண்ணலாம். இது வந்து நம்ம ஈஸியாக உடனே பண்ணலாமே, அதுக்காக தான் அப்படி. ஆமாம், இது கொதிக்கிறதுக்குள்ளேயும் சூப்பராக ஏதாச்சும் ஒரு பாட்டு பாட பார்ப்போம். காலையும் நீயே மாலையும் நீயே, காலையும் நீயே மாலையும் நீயே, காற்றும் நீயே கடலும் நீயே, காலையும் நீயே மாலையும் நீயே, ஆலய மணிவாய் ஓசையும் நீயே, ஆலய மணிவாய் ஓசையும் நீயே, அருள் வடிவாகும் தெய்வமும் நீயே, காலையும் நீயே மாலையும் நீயே. நான் சமைச்சுட்டே எப்போதுமே பாடுவேன் இல்லடா மணி. சூப்பர் சூப்பர். எப்போதுமே நான் இன்னமும் நான் பாடிட்டு தான்டா இருக்கேன். எப்போதுமே நம்மளுடைய மைண்டு ஃபுல்லாக இந்த கிச்சன்லேயே அப்படியே சுற்றிகிட்டே இருக்கணும்னா நம்ம பாடணும்.
நல்ல பாட்டுகளை கேட்கணும், நல்ல சிந்தனையோடு சமைச்சாதாண்டா ருசியாக வரும். இப்போ இது முடிஞ்சுடுத்து பாருங்க, எப்படி இருக்குது பாருங்க. அப்படியே அந்த எண்ணெயை கக்கின்ட்டு வந்துட்டா இனிமேல் இதை எடுத்துகிட்டு ஆற வச்சுட்டு ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டோன்னா நம்ம மோர்ஞ்சாத்துக்கு தொட்டுக்கலாம். ஆஃபீஸ் போகிறவாளுக்கு பிசைஞ்சு கூட கொடுக்கலாம் சாதத்தில், சூப்பராக இருக்கும். இப்போ இது முடிஞ்சுடுத்து அடுப்பு அணைச்சிடுறேன். இப்போ இதை நான் இது பவுலில் மாற்றிடுறேன். பார்த்தீங்களா எண்ணெயெல்லாம் எவ்வளோ சூப்பராக கக்கின்ட்டு வந்திருக்கு. பார்த்தீங்களா வாசனையாகவும் இருக்குது ரொம்ப. இதை நான் இப்போ வேறு பவுலுக்கு மாற்றிக்கலான்னு. கருவேப்பிலை தொக்கு ரெடி ஆகிடுது. கருவேப்பிலையில் அயன் இருக்குது, ஃபைபர் இருக்குது, மினரல்ஸ் எல்லாம் இருக்குது, எல்லா விதமான சக்தியும் அதில் இருக்குது. ப்ரெஷர் பேஷண்ட் இருக்கா, சுகர் பேஷண்ட் இருக்காங்க, அவங்கெல்லாம் அதுலேருந்து ஒரே ஒரு ஈருக்கு 15 இலைகளை சாப்பிட்டு வந்தோம்னா தினம் ஒரு 48 நாளைக்கு அவ்வளோ சக்தி கிடைக்கும். சுகர் குறையும், ப்ரெஷர் குறையும், எல்லாத்துக்குமே நல்லது. அதை அரைச்சி தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி தலையில் தேய்ச்சிட்டு வந்தோன்னா முடி வளரும், நீண்டு வளரும், கருமையாக வளரும். இத்தனை சக்தி இருக்கிற அந்த கருவேப்பிலை தொக்கை நீங்களும் செஞ்சு பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.